ஞானமே யோகம், யோகமே ஞானம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நீங்க சொன்னத கேட்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும். மனசை எப்படி கையாளணுன்ற யுக்தி நெறைய சொல்லியிருக்கீங்க. பல தடவ அத அப்படியே விட்டுடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆறு போல ஓடுறத அப்படியே விட்டுடுங்க. சரிங்கய்யா. ஆனா ஒரு நடந்து முடிந்த நிகழ்ச்சி தொடர்ந்து, அது நமக்கு ஒருவரை பார்க்கும்போது, அவர் மூலம் ஏற்பட்ட ஒரு கசப்பான உணர்வு நமக்கு மீண்டும் வருங்கல்லங்கய்யா. கண்டிப்பாங்கம்மா. ஆமா. அது வரும்போது, அத நம்ம மறுபடியும் அது எண்ணம் ஆராய்ந்து நம்ப அத நிறுத்தணுங்களா? இல்ல வந்துட்டு போட்டும், வந்துட்டு போட்டும்ன்னு அத விட்டோம்னா, அது தொடர்ந்துட்டே தானங்க இருக்கும். அந்த ஒன்று தானாக தான் தோணுதுங்க. அது தானாவே மறைஞ்சிரும். நாம அத கையில எடுத்துக்கிட்டு, இது வரக்கூடாதுன்னோ, இல்ல வேற மாரி முயற்சி செய்தா தான் அதுக்கு நாம ஸ்ட்ரென்த் குடுக்குறோங்க. அத ம். ஃப்ரீயா விட்டுட்டா, இப்ப ஒரு 5 நிமிடங்களுக்கு வர்றது, அப்புறம் கொஞ்சமா குறைஞ்சு, அது நமக்கு தெரியவே தெரியாது. தானாவே மறைந்துவிடும். ஆனால், அத ஒருத்தர் பார்க்கிறப்ப ஏற்படக்கூடிய வரக்கூடாதுன்னோ, இல்ல ஏன் இந்த மாரி வருது அப்படின்னு நாம நினைத்தோம் என்றால், அதுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாயிருங்க. அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாம பண்ணக்கூடிய என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அந்த உணர்வுகள்லாம் எக்கச்சக்கமான உணர்வுகள் வருது. அந்த ஒரு அதனுடைய ஆயுள் ஒரு 1/2 வினாடி தாங்க. அது தானா மறைஞ்சிரும். அந்த போயிட்டு இருக்கிறத எடுத்து நாம அது மேல சவாரி செய்யும்போது என்ன ஆகுதுங்க, அது ரெனிவல் பண்ற மாரி. அது மறைந்து போறத நம்ம இழுத்து பிடிச்சு திரும்ப திரும்ப ரெனிவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ரெனிவல் ம். பண்றத நம்ம விட்டோம் அப்படின்னா தான், அது தானாவே போயிரும். இல்லன்னா எத்தன முறை நெனச்சாலும் சரி, எத்தன எத்தன வயதானாலும் சரி, அவங்க நேருக்கு நேர் பார்க்கவே வேணாம். நினைக்கும்போதே அந்த உணர்வு வருங்க. இதாங்க பெரிய பிரச்சனையா உலகம் முழுவதும் இருக்குதுங்க. இதுதான் ஆமாங்கய்யா. வஞ்சமா மாறுதுங்க. வஞ்சமா ம். மாறுது. இன்னும் அந்த செயல செய்யணுங்கிறதெல்லாம் மாறுது. ஆனால், அத ஃப்ரீயா விட்டுட்டோம்னா, அடுத்த முறை அவங்கள பார்க்கிறப்போ உங்களுக்கு அந்த உணர்வே வராது. இது நேருக்கு நேர் நல்லா அனுபவித்து பார்க்கலாம். என்ன பண்ணணும்னா, அத பத்தி திங்க் பண்ணாம விட்டுடணும். அது திங்க் பண்ணலைங்க. அது நான் நினைத்தாலும் திரும்ப வருதேன்னாலும், அதுவும் இயற்கை பரவால்ல. எத்தன முறை வேணாலும் அது வரட்டும். நான் கண்டுக்காம இருவேன். அப்டின்னா இங்க வேல கூட கிடையாது. கண்டுக்காம இருக்கிறது, ஓகே குடுக்கறது, அத அப்படியே ஏத்துக்கிறது, ஆறு போல ஓட விடுறதுன்னு பல்வேறு வார்த்தைகள்லாம் இருக்குதுங்க. சும்மா ம். இருக்கிறது. இதெல்லாம் ஒரு ஆமாங்கய்யா. வார்த்தைக்காக சொன்னதே தவிர, அங்க நமக்கு எந்த வேலையும் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாவே சீக்கிரமா மறைஞ்சு போயிருங்க. நாம என்ன நெனைக்கிறோம், இந்த மாரி பண்ணா தான் திரும்ப வராதுன்னு நெனைக்கிறோம். அது மாரி பார்த்தா நம்ம முயற்சி செய்து எத்தனையோ முறை நம்ம தோல்வி தான் அடைந்திருக்கிறோங்க. அத ஃப்ரீயா ம். விட்டா, அழகா அத ஒருத்தர பார்க்கவும் உங்களுக்கு அந்த உணர்வு ஆச்சரியமா இருக்கும். அவங்க மேல எந்த உணர்வுமே வராது. அத கூட இல்ல. சரியா நம்ம பார்த்தோம்னா, ஆக்சுவலா நீங்க நீங்க மௌனம் இருந்து பார்த்தா நீங்க ஃபீல் பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, மௌனம் இருக்கும்போது அந்த மாரி நிலையில போகும்போது பார்த்தோம்னா, அவங்க மேல கோவமே வராது. ஒரு பரிதாபமான உணர்வு ஏற்படும். பாவம் இவங்களுக்கு இந்த மாரி இருக்கிறாங்களே, இவங்க எப்போ மாறுவாங்க? அப்படின்னு ஒரு பரிதாபமான உணர்வு தான் ஏற்படுங்க. ஆக்சுவலா மௌனத்துல ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, மௌனத்துல அந்த ஆறு போல ஓட விடுறத நம்ம குறுக்கிடாம இருக்கிறதுனால, அது இயல்பாவே அது ஓடி போயிருதுங்க. அது இல்லாம மிக நுண்ணிய அலைநீளத்தில இருக்கிறதுனால, அந்த பதிவு சரியாகாம இருக்கிறதுனால, சரியாகாம அதாவது அந்த பயின்றாலும் ரொம்ப அது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்தாலும் திரும்ப திரும்ப அது வந்துகிட்டே இருக்குங்க. அந்த நிலையில ம். போகும்போது இயற்கையாவே மௌனம் இருக்கிறது அந்த ஆறு போல ஓட விடுறதாங்க. நாங்க அங்க முயற்சி கூட கிடையாதுங்க. நான் மௌனம் இருக்கிற சரிங்க. உணர்வோடு இருந்தாவே அது தானாவே சரியா போயிருங்க. இது ஒரு இது. அது நல்லா தெளிந்து விட்டோம்னா, அந்த மௌனம் கூட தேவையில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே நம்ம மௌன நிலையில இருக்கலாங்க. ம். அத டிஸ்டர்ப் பண்ணாது. கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. சரிங்க. அப்படியே திரும்ப திரும்ப வந்தாலும், அதுவும் நம்மை அறியாம வந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓடி போயிருங்க. சரிங்க. சரிங்க. சிறப்புங்கய்யா, சிறப்புங்க. இப்போ நம்போ இன்னொரு இப்போ நீங்க கடந்த காலத்த பத்தி இது ஓகேங்கய்யா. இப்போ எதிர்காலத்துல ஒரு செயல் செய்றோமோ, இல்ல ஒரு திட்டமிடுறோமோ, அத பத்தி நெனைப்பு வரும் இல்லையா? அதுக்கு உண்டா நம்ம இப்ப பிளான் பண்ற மாரி கூட வச்சுக்கலாங்க. ஒரு ஒரு மா ஒரு 1 வருஷம் கழிச்சு நடக்க போற நிகழ்ச்சியோ, இல்ல நம்போ பிள்ளைங்க படிப்போ, இல்ல கல்யாணமோ அந்த மாரி ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்கும்போது, அத பத்தி நம்ம அடிக்கடி அந்த எண்ணம் தோண்டினே தானங்க இருக்கும். அது இது இவ்ளோ செய்யலாம், இத எடுத்து வைக்கலாம், இத பண்ணலாம் அப்படின்றதும் எண்ணமும் எதிர்காலத்த பத்தின எண்ணங்களும் வரும் இல்லையா? அதையும் நம்ம யோசிச்சோம்னா, அத நம்ம பிளான் பண்ற மாரி ஆகும் இல்லங்கய்யா வாழ்க்கையில. கண்டிப்பாங்கம்மா. இந்த ம். எஜுகேஷன்,
இந்த ம். மேரேஜ் ம். ம். இதுக்கெல்லாம் அதாவது இப்ப என்ன சொல்றேன்னா, அது வரக்கூடியது நமக்கு புறத்துக்கு வேணும்னா எடுத்து திங்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா விட்டுறலாம்னு சொல்றாங்க. சரிங்க. எல்லாத்தையுமே நீங்க விட முடியாது. ஏன்னா இப்ப ம். ம். இப்ப முடிச்ச உடனே போய் வந்து அ இட்லி ஊத்தணுங்க. தோசை வாக்கணுங்க. ஆமாங்க. அது இப்போ மீட்டிங்ல இருக்கு எல்லா லேடீஸும் ஆமா. யோசிப்பாங்க தான். ஆமா. முன்ன வேணா அத செய்யணும். அது செயல்பாடு. வெளியில இருக்கிற ஏன்னா ஆமாங்க. மனம் இல்லாம நீங்க எதுவுமே செய்ய முடியாதுங்க. மனம் ம். இல்லாம ம். எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த Zoom மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணுங்கிறதே மனது தான். நான் ஆமா. பேசுதுங்கிறது மனது தான். அது வந்து பயன்படுத்திக்கணும். மனம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்களே! நம்ம என்ன சொல்றோம், ம். வரக்கூடிய உணர்வுகள் நமக்கு புறத் தேவைக்கு வேணும்னா நீங்க பயன்படுத்திட்டு அதுக்கு உண்டான செயல செய்யுங்க. ஆனா, சரிங்க. ம். அனாவசியமா வர்றதெல்லாம் கவலைப்படுறதுல அர்த்தமே கிடையாது. பொண்ணுக்கு மேரேஜ் ஆகும்னா, ஐயோ! எனக்கு இன்னும் ஆகலையே, இன்னும் ஆகலையேன்னு கவலைப்படுறதுல பிரயோஜனம் கிடையாது. அந்த ம். வரக்கூடிய கவலைய பயன்படுத்துங்க. அந்த வரக்கூடிய கவலைய பயன்படுத்து, அதுக்கு உண்டான செயல வந்து செய்யணும். என்ன பண்ணணும்? எங்க பதிவு வைக்கணும்? எங்க விசாரிக்கணும்? ம். யாருகிட்ட ம். வந்து ஆமாங்க. சொல்லி ம். வேலையில ஈடுபாடா இருக்கணும். அப்படியே கவலை பண்ணா அப்படியே உட்காந்துக்கிட்டு அது நடக்குமா அது? நடக்காது. செயல் நீங்க செய்யணும். விசாரிக்கணும். நல்ல மாப்பிள்ளையா? எந்த இடத்துல எப்படி விசாரிக்கிறது? அந்த மாரி அறிவ கொண்டு புறத்துல செயல் செய்துகிட்டே இருக்கணுங்க. வீணா சரிங்க. கவலைப்படுறதுல அர்த்தமே கிடையாது. ம். இந்த ம். கவலைய பயன்படுத்தி நீங்க பயன்படுத்துங்க. கவலை எதுக்கு வருது? செயல் செய்யறதுக்கு வருது. அப்ப என்ன பண்ணி எனக்கு கவலையே கூடாது அப்படின்னு கவலைப்படாம இருந்தா இன்னொரு சில பேர் இருப்பாங்க கவலையே மாட்டாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. எதுவுமே பொறுப்பு எது இல்லாம வந்தாலும் பரவால்ல. பொறுப்ப பொறுப்பு தட்டி. இல்லாம இருக்கிறது. ம். அது அல்ல. அது இல்ல. சரி. புறத்துல நம்முடைய கடமைய நாம வந்து செய்யணும். அவங்களுடைய கடமை. அதுக்கு உண்டானது வந்தா, நீங்க திட்டமிடலாம். இப்ப நீங்க வந்து சென்னையில இருக்கிறீங்க. நீங்க வந்து திருநெல்வேலிக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ட்ரெயின் டிக்கெட்ட முன்னாலே பிளான் பண்ணி டிக்கெட்ட ரிசர்வ் பண்ணணும். அப்பதான் கிடைக்கும். நீங்க ஒண்ணுமே செய்யாம ஆமாங்க. கடைசியில ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, ஒண்ணும் பண்ணல. எப்படி போறது? பஸ்ல போறதா? ரொம்ப கஷ்டமா இருக்கே. பஸ்ல ரொம்ப கஷ்டம். நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முன்னாலே பிளான் பரவால்ல. கேன்சல் ம். பண்ண கூட ம். பண்ணிக்கலாம். முன்னால அட்வான்ஸா பண்ண வேண்டியது தானே. இதெல்லாம் செயல். அந்த செயல் சரிங்க. மேல தான் நான் வந்து சிறப்பா இருக்க சொல்றேன். அந்த ம். செயல தான் ம். சிறப்பா செய்யணுங்கிறேன். இப்ப என்ன ஆவுது, இந்த அகத்துல ஏற்படக்கூடிய உணர்வ சரி பண்றதுக்கு போராடி நம்முடைய 75% ஜீவகாந்த சக்தி இதுக்கே செலவாயிருது. மீதி 25% தான் செலவிடுறோம். அப்ப அகத்த ம். பொறுத்தவரை குளோஸ் பண்ணிட்டு இங்க ஒண்ணுமே இல்லைன்னா, இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் அற்புதமா இருக்கும். இதன் மூலமாக செய்யக்கூடிய செயல்ல மிக திறம்பட சிறப்பாக சிறப்பாக சிறப்பா செய்யலாம். செய்யலாங்க. அறிவு கூர்மையா செய்யலாங்க. நமக்கு ம். தெரியலன்னா கூச்சப்படாம இன்னொருத்தருடைய ஹெல்ப்ப கேட்டு நம்ம வந்து அத பயன்படுத்தி எப்படி மத்தவங்கள பயன்படுத்திக்கலாம்னு பயன்படுத்தி அத வெற்றிகரமா செய்ய முடியுங்க. அந்த அளவுக்கு கூச்சப்படக்கூடாது. நானே கண்டுபிடிப்பேன். ம். எவனையும் கேட்க மாட்டேன். எனக்கே எல்லாம் தெரியும் இருக்கக்கூடாது. நமக்கு ம். தெரியலையா? தெரியலன்னா ஒத்துக்கிட்டு, இது யாரு வந்து நல்ல எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க. அவங்கள பயன்படுத்தி இந்த மாரி எப்படி செய்றதுன்னு, அந்த மாரி எப்படி செயல்படும்னு செயல்லயே கவனம் இருக்கணுங்க. என்ன பண்றோம், இந்த அகத்த சரி பண்றதுக்கே நேரம் சரியா போச்சுன்னா, வேலை செய்ய முடியல. அப்போ வந்து என்ன ஆகுது, எனக்கு மூடு சரியில்ல, எனக்கு நேரம் சரியில்ல. 10 நாளைக்கு இந்த கவலையினால என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. ம். இந்த அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா, நீங்க செயல் செய்யலாம். அந்த கண்டிப்பா, கண்டிப்பா. செயலுக்கு இந்த வரக்கூடிய உணர்வ பயன்படுத்திக்கலாங்க. அதுக்கு ஒண்ணுமே பார்த்தீங்கன்னா, காரணமே இல்லாம எக்கச்சக்கமா வருமே! அதெல்லாம் ஒவ்வொன்னும் எடுத்து இது பண்ண தேவையில்லையா? அது ஃப்ரீயா விட்டீங்கன்னா தானாவே ஓடி போயிருது. அப்போ புறத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அகத்த பொறுத்தவரை அங்க ஒண்ணுமே கிடையாதுன்னு நான் முடிவு எடுத்துக்கணும்மா. ம். அதாவது பொறுத்தே நம்ம செய்யக்கூடிய வேலைகள்லாம் புற மனதிலேயே வச்சு நம்ம அந்த வேலைகள சிறப்பா செய்ய முடியும். அகத்துக்கு கொண்டு போவே ஆமாமா. அவசியம் இல்ல. கண்டிப்பாங்க. ஆமா. மனத கொண்டு நம்ம செஞ்சு ம். ஆகணும். அதுக்கு வந்து எப்படி ம். திறமையா ஆற்றல அதிகப்படுத்தி எப்படி செய்யணும்னா, அந்த செயல எப்படி வெற்றிகரமா இருக்குது அப்படிங்கிற ஒரே ஃபோக்கஸ்ல இருந்து பண்ணோம்னா, அந்த செயல வெற்றிகரமா முடிக்க முடியுங்க. கண்டிப்பாங்க. சிறப்புங்கய்யா. மிக தெளிவாக இருந்ததுங்கய்யா. நம்ம நன்றிங்கய்யா. என்ன பண்றோம், வாழ்க இதையே வளமுடன். எ ம். எனக்கு கவலையே வரக்கூடாது. எனக்கு பயமே வரக்கூடாது. நான் வந்து ம். எதுக்கு ம். பயப்படாத நம்ம தைரியமான ஆளு. எனக்கு பயமே வரக்கூடாது. எதுக்காக பயப்படணும்? பயம் எதுக்கு வருது? பயம் எதுக்கு வருதுன்னா, நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக வருது. அந்த அழக ரசிச்சு பார்த்தா தெரியுங்க. சரிங்க. பையன் வந்து சொல்றான், இந்த மாரி ம். வந்து எனக்கு பரீட்சை எழுதுறதுக்கு பயமா இருக்கு. அப்படின்னா, ம். ஆஹா! பயப்படக்கூடாது. தைரியமா எழுதணும். பயந்தீன்னா உன்னால எழுத முடியாது. அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவன் அந்த மாரி எடுத்துக்குவான். இதே மாரி தான்டா எனக்கும் பயம் இருந்துச்சு. எல்லாருக்கும் பயம் இருக்கும். பயம் எதுக்கு வருதுன்னா, இன்னும்
அந்த பயத்தை பயன்படுத்தி நல்லா படிக்கணும் படிக்கிறதுக்காக பயம் படிக்கணும் வருது. அப்போ பயத்தை பயன்படுத்திக்க, பயப்படக்கூடாதுன்னு நினைக்காத, அதை அக்செப்ட் பண்ணிக்க, உணர்வு ஏத்துக்க. இந்த பயம் ஃபெயில் ஆகணும் பயமா இருக்கு. இந்த பயத்தை எதுக்கு பயம் வருது? நீ ஃபெயில் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு வருது. இதை பயன்படுத்தி நல்லா படி. பொறாம வருதா? பொறாம அந்த மாதிரி இருக்கிறாங்களே, பங்காளி இப்படி இருக்கானே பொறாம வருதுன்னா, பொறாம எதுக்கு வருது? அதே மாதிரி நீ ஜெயிச்சு காமி. இந்த பொறாமை இப்படி பயன்படுத்திக்கணும். இது மாதிரி எத்தனை உணர்வு வேணாலும் எடுத்து பாருங்க. அது நம்முடைய நன்மைக்காக வருது. அதை பயன்படுத்தி வரணுங்க. இல்லைன்னா நம்முடைய இயல்பு அந்த மாதிரி இருக்குன்னா அது எதுக்கு, அதோட எதுக்கு போராடணும்? அப்ப இந்த இயல்பை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது இந்த ஆறு போல ஓட விடுகின்ற காரணத்தினால. இல்லைன்னா இயல்பை மாற்ற முடியாதுங்க. அப்போ உள்ளுக்குள்ளார இயல்பு அது அப்படிதான் இருக்குது. இதை வெளியில வேற மாதிரி இருக்கு. அப்ப இதை மாத்துறேன்னு அது போராடணும், அது முடியிற விஷயமா? ஆனா ஆறு போல விட்டா அந்த இயல்பே மாறிடலாம். அழகான நல்ல என்னென்ன பெரியவங்க நற்காரியங்கள் நற்பண்புகள் சொல்லி இருக்கிறாங்களோ அதை முயற்சி பண்ணாமே நம்ம கிட்ட இயல்பா வந்து நம்ம செய்யறது நினைக்கிறது எல்லாமே மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்ன மாறா இதுல உச்சக்கட்டம் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு அதன் பிறகு எண்ணம் வந்து நீங்க எழுதுகிற எண்ணங்கள் யாவும் நற்பயனா மாறும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து நற்பயனா மாறிடுங்க. அந்த எல்லாமே நம்ம இது நினைக்கணும், இது நினைக்கக்கூடாது, இத்தனை நாள் தியானம் பண்றோமே, இந்த மாதிரிலாம் என்னெல்லாம் எனக்கு ஏன் வந்துச்சு, அச்சோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒண்ணுமே குழப்பிக்க தேவையில்லைங்க. அது எப்படி வேணாம் என்ன மாதிரி வேணா வரட்டுங்க, தெய்வீக உணர்வு வேணா வரட்டுங்க, சாக்கடையான உணர்வு வேணா வரட்டுங்க, அப்படியே விட்டுடணும். ஆனா ஒண்ணு மட்டும் வச்சுங்க, நல்லா வந்து தியானத்திலேயே அதுலயும் பல்வேறு அனுபவங்கள் கிடைச்சா அதெல்லாம் அனுபவம் தான். அந்த அனுபவம் மறைந்தே தீர வேண்டாம். அந்த அனுபவத்தை பிடித்து வைத்து நான் இத்தனை அனுபவம் வச்சு நான் பெரிய ஆள் நினைச்சேன்னா இங்க ஆரம்பிச்சது வேலை. இங்கதான் தேக்கம் அடைகிறோம், இங்கதான் பிடிச்சு வைக்கிறோம். அதெல்லாம் அனுபவம். அதையும் ஃப்ரீயா விடுங்க. அதையும் ஆறு போல விடுங்க. இது மாதிரி எத்தனையோ பேர் எவ்வளோ பேர் பேரின்ப உணர்வு அனுபவிச்சிருக்காங்க. அதெல்லாம் அனுபவம். அதையும் ஃப்ரீயா விட்டாதான் நான் இந்த நிலையில இருக்கிறேங்கிற இது வரவே வராதுங்க. அப்ப அதுவும் ஃப்ரீயா விட்டுட்டோம்னா நீங்க புது புது அனுபவம், நீங்க புத்தம் புதுசா அனுபவம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்து போயிட்டே இருக்கலாங்க. எங்கேயுமே தேக்கம் அடையவே கூடாது. சரிங்க சரிங்க. சிறப்பு ஐயா. நன்றிங்க. மிகச் சிறப்பான கேள்வி, சிறந்த பதில் ஐயா. இயல்பாய் இருப்போம், அகத்தில் இயல்பாய் இருப்போம், புறத்திலே நம் செயல்களை சிறப்பாக செய்வோம் என்பதை மிக அற்புதமாக விளக்கினீர்கள் ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். ஐயத்தோட நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வளமுடன்.